Hey guys, welcome to this channel Side Hustle. சமீபத்தில் கோரா அப்படிங்கிற ஒரு ஆப்பில் ஒரு கொஸ்டின் ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் 2000 ரூபாயை வச்சு நான் ஏதாச்சும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியுமா அப்படின்ட்டு ஒரு பர்சன் வந்து கொஸ்டின் போஸ்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அதுக்கு நிறைய பேர் கொடுத்துருந்த ஆன்சர் என்னவா இருந்துச்சுன்னா, ஒரு சராசரியான 2000 ரூபாய் வச்சு என்ன மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியுமோ, ஒரு பெட்டி கடை போடுங்க, ஒரு இட்லி கடை போடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சராசரியான ஆன்சராக தான் இருந்துச்சே தவிர, ஒரு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் 2000 ரூபாய் வச்சு பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி யாருமே போஸ்ட் பண்ணலை. ஸோ இந்த வீடியோவில் ஒரு 2000 ரூபாய் வச்சு எப்படி மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் மாடலை நம்ம பில்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான சின்ன சின்ன டிப்ஸ் நான் உங்களுக்கு தர போகிறேன். அப்படின்னு வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்க. Where are the boss? Pull out the glass. I am the Blackie Jackie Taku Iti Patiko. ஜஸ்ட் வெறும் 2000 ரூபாய் வச்சுக்கிட்டு என்னால் ஒரு ஹை இன்கம் ஜென்ரேட் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் மாடலை செட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கிற இன்டர்நெட் வேர்ல்டில் ரொம்ப சாதாரணமான ஒன்று. பட் நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியறது கிடையாது. ஸோ வந்து இப்போ இருக்கிற டாப் பணக்காரங்க, எலான் மஸ்க், இல்லை வந்து ஜெஃப் பெசோஸ், இல்லை வந்து நம்ம பில் கேட்ஸ் இருக்கார் இல்லையா, அவர் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த இன்டர்நெட் ரிலேட்டட் திங்ஸில் வந்து கண்டிப்பாக ஒரு கனெக்ஷன் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும். ஸோ நம்ம ஜெஃப் பெசோஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு ஃபேக்ட்ரியுமே கிடையாது. ஜஸ்ட் பொருட்களை வந்து அவங்களோட வெப்சைட்டில் வந்து சந்தைப்படுத்துகிறாங்க. அதை வாங்கினாங்கன்னா அதோட செல்லர்கிட்ட இருந்து அதை அப்படி கைமாற்றி கொடுக்குற வேலை மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர ஒரு சிம்பிளான ஒரு வேலையாக இருந்துட்டு இருக்கும். பட் இன்டர்நெட்டோட பவர் மூலமா அது ஒரு அசாதாரண செயலா மாதிரி அமேசான் நிறுவனம் பில்லியன் கணக்கில் மணி வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்து இன்டர்நெட்டோட பவரை வந்து நீங்க கரெக்டாக யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்களும் குறைஞ்ச செலவுலேயே ஈஸியாக ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஆன்லைனில் நீங்க கொண்டு வர முடியும். ஸோ வந்து ஆன்லைனில் பிஸ்னஸ் அப்படின்ன உடனே நான் ஒரு ப்ராடக்ட்டை சேல் பண்ணணுமா, இல்லை வந்து ஏதாச்சும் நான் ஒரு விஷயத்தை வந்து விற்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் விற்கிற மாதிரி தான் இருக்கும். பட் அது ஒரு ப்ராடக்டாக இருக்காது. ப்ராடக்ட்டுக்கு பதிலாக உங்களோட நாலேஜ் நீங்கள் விற்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து உங்களுக்கு எதுலையோ வந்து ஒரு அறிவு இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். தட் மைட் பி எனிதிங். எனக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து ஸ்கில் இருந்துட்டு இருக்கு, எனக்கு வந்து ஆப் வந்து நல்லா டெவலப் பண்ணுவேன், நான் இல்லை வந்து வெப்சைட் வந்து நல்லா கிரியேட் பண்ண தெரியும், நான் வந்து நல்லா வந்து ப்ரோக்ராம்லாம் வந்து ரைட் பண்ணுவேன் அப்படின்னா, ஸோ அதுக்குன்ட்டு தனியாக ஒரு நிச்சை வந்து நீங்கள் பிக் பண்ணி வச்சுக்கிட்டு, ஸோ அதுக்குன்ட்டு தனியாக நீங்கள் ஒரு வெப்சைட்டை பில்ட் பண்ணி கிளைண்ட்ஸ் அந்த இடத்துக்கு வர வச்சு நீங்கள் ஆன்லைன்லேயே அவங்களுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸை வந்து டெவலப் பண்ணி தர முடியும். இல்லை எனக்கு வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து டெவலப் பண்ணி தர மேட்டர்ஸ்லாம் எனக்கு தேவையில்லைன்னா, உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து ஆழ்ந்த அறிவு இருக்குன்னா நீங்கள் வந்து ஆப் வந்து நல்லா டெவலப் பண்ணுவீங்கன்னா அது ஒரு கண்டென்ட்டாக நீங்கள் வந்து மாற்றி, அது ஒரு கோர்ஸை நீங்கள் வந்து மாற்றி அந்த கோர்ஸை நீங்கள் மற்றவங்களுக்கு வந்து விற்கிறது மூலமாவோ, இல்லை வந்து டைரெக்டாக ஆன்லைன் நீங்கள் சொல்லிக் கொடுக்குற மாதிரி நிறைய வந்து கண்டென்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. ஆன்லைனில் வந்து ஃப்ரீயாக வெபினார் நடத்த போகிறோம், நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் அதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களோட மெயில் ஐடியை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ரெகுலராக வந்து நிறைய நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஒரு 1000 பேருக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்கன்னா அதுலேருந்து ஒரு 2 பேர் ஜாயின் பண்ணாலும் அவங்க கிட்ட இருந்து காசை வாங்கிட்டு, ஸோ வந்து அவங்க ஏமாத்துறாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், அந்த கோர்ஸை வந்து அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க அவங்களுக்கு. அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கும். ஸோ அந்த ஒரு ப்ரொஃபைலை வந்து நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஏதோ ஒரு விஷயத்தை வந்து சொல்லி தரதா இருக்கட்டும், இல்லை எனக்கு எதுவுமே வேணாம், நான் வந்து ப்ராடக்ட்டை விற்க போகிறதில்ல, நான் வந்து சொல்லி கொடுக்க போகிறதில்ல, நான் ஒரு கண்டென்ட்டை மட்டும் மேக் பண்ணி போடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, அதுக்கிட்டு பிளாகிங் நிச்சை வந்து நீங்கள் பிக் பண்ணிவிட்டு ஒரு வெப்சைட் உங்களுக்கிட்ட நீங்கள் தனியாக டெவலப் பண்ணாலும் சரி, இல்லை வந்து பிளாகர் அப்படின்ட்டு ஒரு blogger.com அப்படின்ட்டு ஒன்று இருக்குது, அது கூகுளோட தான். நீங்கள் ஃப்ரீயாக அதில் போய் உங்களோட கண்டென்ட்ஸ் வந்து நீங்கள் ரைட் பண்ணுறது மூலமாக ஆட்சன்ஸ்லேருந்து உங்களுக்கு காசு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் என்னோட ஒரு சஜஷன் வந்து நீங்கள் வேர்ட்பிரஸ்ல நீங்கள் வந்து கிரியேட் பண்ணி நீங்கள் ரைட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும், நல்லா ரீச்சும் கிடைக்கும், பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும் செய்யும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது ஆட்சன்ஸ் மூலமாக நீங்கள் பிளாகிங் ரைட் பண்ணி அதுலேருந்து காசு பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக அது ஒரு அட்வர்டைசிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக தேவைப்படுங்க. உங்களுக்குன்ட்டு ஒரு ஆடியன்ஸை நீங்கள் பிக் பண்ணணும். ஒரு ரியல் லைஃப்பில் இருக்கிற மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்டயே போய் நீங்கள் வந்து கேட்க போகிறது கிடையாது. நான் வந்து இதை பண்ணுறேன், இது வந்து எனக்கு ஒரு ஏதாச்சும் ஒரு ஆஃபர் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்க முடியாது. நீங்கள் எல்லாமே சோஷியல் மீடியாலையும் இந்த இன்டர்நெட் வேர்ல்டுக்குள்ளேயே சுற்றி உங்களுக்கான கிளைண்ட்ஸ் வந்து நீங்கள் பிடிக்க போகிறீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு மெயில் ஐடி இருந்துச்சுன்னா போதும், நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் இருக்கலாம், லிங்க்டின்ல ஜாயின் பண்ணிக்கலாம், கோராவில் வந்து அக்கௌண்ட் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரியான இடத்துல வந்து நீங்கள் உங்களோட வெப்சைட்டை வந்து டெவலப் பண்ணிட்டு எந்த நிச்சை நீங்கள் பிக் பண்ணியிருக்கீங்களோ, தட் மைட் பி வந்து நீங்கள் வந்து ஒரு SEO நிச்சை பிக் பண்ணுறீங்கன்னா, SEO மீன்ஸ் சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கண்டென்ட் மேக் பண்ணுறாங்கன்னா அந்த கண்டென்ட்டை ஃபஸ்ட் இடத்துக்கு கொண்டு வர்றது அந்த SEO சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன். அதாவது அந்த மெட்டா டேக் கொடுக்குறது, டைட்டில் டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுக்குறது அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா. அதில் வந்து மெயினான ஒன்று, நீங்கள் ஒரு கண்டென்ட் வந்து போஸ்ட் பண்ண மட்டும் பார்த்தாது, இந்த SEO திங் எல்லாம் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் மற்றவங்க சர்ச் பண்ணும்போது உங்களோட போஸ்ட் அப்படிங்கிறது ஃபஸ்ட் இடத்துக்கு வரும். ஸோ வந்து உங்களுக்கு அந்த SEO தெரியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதுக்குன்ட்டு தனியாக ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி நான் வந்து SEO பண்ணி தரேன், நீங்கள் ஒரு கண்டென்ட் ரைட் பண்ணுங்கள், அந்த கண்டென்ட் வந்து வெப்சைட்டில் ஃபஸ்ட் இடத்துக்கு வரதுக்கு நான் உங்களுக்கு SEO பண்ணி தரேன், ஸோ அதுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் காசு வந்து நீங்கள் எனக்கு கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி அதை வந்து நீங்கள் மற்றவங்க கிட்ட ப்ரொமோட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு கிளைண்ட்ஸ் வந்து ஆன்லைன்லேயே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டை மட்டும் நீங்கள் கிரியேட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கிட்ட ஒரு பிஸ்னஸ் மாடலை ஈஸியாக நீங்கள் ஆன்லைனில் பில்ட் பண்ண முடியும். ஸோ வந்து நீங்கள் ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்பலாம் அதிகமாக செலவு பண்ண தேவையில்லை. ஒரு மாதத்துக்கு ஹாஸ்டிஞ்சர் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டுக்கு செய்து, ஸோ அதில் போய் நீங்கள் காசு கொடுத்து ஹோஸ்டிங்
வாங்கணும், தென் டொமைன் வாங்கணும். இது ரெண்டுத்துக்குமே சேர்த்து ஒரு மாதத்துக்கு 500 ரூபாய்க்குள்ளது ஆகும். நான் வந்து சர்ச் பண்ணி பார்க்கும்போது 423 ரூபாய் சம்திங் எவ்வளோ போட்டிருந்தாங்க. ப்ரீமியம் பிளானே ஒரு மாதத்துக்கு வந்து இவ்வளோ தான், 500 ரூபாய்க்குள்ள தான் இருக்க போகுது. ஸோ ஒரு 3 மாதத்தை நீங்கள் ஒரு டார்கெட்டாக வச்சுக்கோங்க. இந்த ஒரு 3 மாதம் இந்த ஒரு நிச்சில் நான் வந்து ஒர்க் பண்ண போகிறேன். தட் மைட் பி நீங்கள் வந்து பிளாக் பண்ணுங்கள், நீங்கள் ரைட் பண்ணுங்கள், இல்லை வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு கிளைண்ட்டை வந்து பிடிச்சி நான் இதை பண்ணித்தரேன் அதை பண்ணித்தரேன் அப்படிங்கிற மாதிரி என்ன வேணால் உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்கும், உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்கில் இருந்தால் தான் அதை பண்ண முடியும். எதுவுமே தெரியாமல் நீங்கள் கண்டிப்பாக வந்து எந்த ஒரு பிஸ்னஸுமே பண்ண முடியாது. அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு இருக்கிற ஸ்கில் செட்டை வந்து மற்றவங்கிட்ட கொண்டு போய் அதை காசாக்க போகிறீங்க. இதுதான் சிம்பிளான ஒரு மேட்டர். ஓகேங்களா? ஸோ வந்து அந்த ஒரு வெப்சைட்டை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுறதுக்கு ஹாஸ்டிஞ்சரில் 500 ரூபா ஒரு மாதத்துக்கு வச்சுட்டீங்கனாலும் ஒரு 3 மாதத்துக்கு நான் வந்து இதை பண்ண போகிறேன், 3 மாதத்துக்கு ட்ரை பண்ணி பார்த்துருவோம் நான் இந்த பிஸ்னஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா 3 மாதத்துக்கு 1500 ரூபா, 3 மாதத்துக்கு நெட்டு காசு போட்டிங்கன்னா 500 ரூபாய்க்குள்ள முடிச்சிடும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு 2000 ரூபாய் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக உங்களோட உழைப்பை வந்து ப்ளஸ் நீங்கள் போடுறது மூலமாக கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் வந்து நீங்கள் ஆட்செட்ஸ் மூலமாக பணம் பார்க்கறது வாய்ப்பு இருக்குது. இல்லை உங்களுக்கு கிளைண்ட்ஸ் வந்தாங்கன்னா அது மூலமாக நீங்கள் வந்து பணம் பார்க்கறது வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்டர்நெட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் சரி, ஒரு ஐ ஓப்பனிங்காகவும் இருக்க செய்யும். ஒன்றுமே தெரியாமல் நான் வந்து இந்த ஒரு ரியல் லைஃப்பில் வந்து என்ன பண்ணுறதே தெரியாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் உள்ளே போய் குதிச்சு ஒரு 2000 ரூபா செலவு பண்ணி உங்களுக்கிட்ட ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணி அதை எப்படி எனக்கு ப்ரொமோட் பண்ண தெரியுதா, எப்படி எனக்கு கிளைண்ட்டை வந்து பிடிக்க தெரியுதா, கிளைண்ட்ஸ் கிட்ட வந்து கரெக்டாக பேச தெரியுதா, இல்லை வந்து கண்டென்ட்ஸ் வந்து கரெக்டாக என்னால் போஸ்ட் பண்ண முடியுதா, எப்படி அதுக்கான ரீச்லாம் கிடைக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது வந்து ஒரு நெக்ஸ்ட் வே ஆஃப் இன்கம் ஸ்ட்ரீமை வந்து உங்களுக்கு வந்து கண் முன்னாடி வந்து காட்டிவிடும். ஸோ வந்து ஒரு 2-3 மாதம் ட்ரை பண்ணி பாருங்கள். காசில் ஒரு மேட்டரே கிடையாது. காசு இருந்தால் தான் என்னால் பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற தாட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுலேருந்து வெளியே வந்துட்டு, ஏன்னா இந்த உலகம் வந்து வேற லெவலுக்கு மாறி போச்சு. 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி இப்போ இருக்கிறது கிடையாது. ஃபியூச்சர் ஒரு 10 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போவே நீங்கள் வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு, இன்டர்நெட் தான் இந்த உலகம், இன்டர்நெட் மூலமாக தான் இந்த உலகம் வந்து இயங்க போகுது. ஸோ அதில் வந்து என்னோட ஸ்கில்ஸை நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் வளர்த்திட்டேன்னா ஓரளவுக்கு ஒரு 2-3 வருஷம் இல்லை ஒரு 5-6 வருஷம் கழிச்சாச்சும் எனக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து தெரியறதுக்கு நான் ஒரு டாப் லெவலில் இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணி இந்த ஒரு விஷயத்தில் இறங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ மூலமாக ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு ஐடியா, ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் தான். நான் வந்து ஃபுல்லாக டீப்பாலாம் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இல்லை. ஸோ இந்த மாதிரி இருக்க செய்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். காசு வந்து கம்மியாக இருந்தாலும் நீங்கள் இன்டர்நெட்டில் வந்து ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு கிளைண்ட்ஸ் பிடிக்கிறது மூலமாக நீங்கள் வந்து மணி ஜென்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து சிம்பிளாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க.